வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாய்ஸ் ஃபார்ம் 2. ஏற்கனவே 2 வீக்ஸ் முன்ன உங்களுக்கு வந்து பார்ட் 1 போட்டிருப்பேன். அதுல வந்து பிரசன்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் போட்டிருப்பேன். இப்போ 2 வீக்ஸ் ஆயிட்டு என்னால வந்து ஒரு 2 வீக்ஸா போட முடியல. ஐ ஆம் சாரி. ஓகேங்களா? இனி வந்து உங்களுக்கு ரெகுலரா வரும். உங்களுக்கு இன்னும் 1 மந்த்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் வருது, போர்டு எக்ஸாம் வருது. அதனால டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணா போதும். கண்டிப்பா நீங்க வந்து கிராமர்ல நல்ல மேக்ஸிமம் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ரெகுலரா பாருங்க. ஓகேங்களா? நானும் ரெகுலராவே போஸ்ட் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாய்ஸ் ஃபார்ம்ல ஏற்கனவே நம்ம சிம்பிள் பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் பார்த்திருப்போம். இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா present continuous. present continuous ஓட ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ்ல ஸ்ட்ரக்சர் என்ன, பாசிவ்ல என்னன்னு பார்க்கலாம். present continuousல சப்ஜெக்ட் இஸ், ஆம், ஆர், வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதோட பாசிவ் என்ன ஆகும் அப்படின்னா சப்ஜெக்ட் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ்ல வந்து சப்ஜெக்டா மாறிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஸ், ஆம், ஆர், பீயிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தென் பை பிளஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? சரி. இப்போ இத வந்து ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா இஸ் வரும், ஐயா இருந்தா ஆம் வரும், அல்லது ப்ளூரலா இருந்தா ஆர் வரும். ஓகேவா? பாசிவ்ல ஆப்ஜெக்ட் இதேதான் இஸ், ஆம், ஆர் தான் வரணும்னு கிடையாது. ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா மட்டும்தான் இஸ். அதே மாதிரி ஐயா மாறுச்சுன்னா ஆம், ப்ளூரலா இருந்தா ஆர். ப்ளூரல்னா என்னது? யூ, வி, தே, அதுக்கப்புறம் ப்ளூரல் நாம். ஓகேவா? சரி. இப்போ பார்க்கலாம் ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படி. ஆக்டிவ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஷீ இஸ் ரைட்டிங் எ புக். ஓகேங்களா? ஷீ இஸ் ரைட்டிங் எ புக். இல்ல சப்ஜெக்ட் எது? ஷீ இஸ் ரைட்டிங்ன்றது வேர்பு, எ புக் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன் தான் யாரு? ஆப்ஜெக்ட். இங்க பாசிவ்ல வந்து என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்டா மாறும். அப்ப எ புக். எ புக் அப்படின்றது சிங்குலர். அப்ப நமக்கு என்ன வரும்? பி வேர்ப் என்ன வரும்? இஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அதுக்கு வந்து எதை மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு? பீயிங் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பீயிங் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ரிட்டன் பை ஷீ வந்து என்னவா மாறும்? ஹர்ரா மாறும். சப்போஸ் ஐயா இருந்தா மியா மாறும். ஹீயா இருந்தா ஹிம்மா மாறும். தேயா இருந்தான்னா தெம்மா மாறும். பியா இருந்தா அஸ்ஸா மாறும். ஓகேவா? தென் ஆக்டிவ்ல தே ஆர் வாட்சிங் ஏ மூவி. they are watching a movie. தேன்றது சப்ஜெக்ட், ஆர் வாட்சிங்ன்றது verb, a movie அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ்ல என்னவா மாறுது? சப்ஜெக்டா மாறுது. a movie ஒரு மூவி தான். அப்போ வந்து என்ன பி verb என்னதான் வரும்? இஸ். தென் நெக்ஸ்ட் being watched. அது வாட்ச் தான் என்னது? ரூட் verb. அந்த ரூட் verb-ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? வாட்ச்டு. இங்க ரைட்டிங் இருக்குல்ல, அதோட ரூட் வேர்டு என்னது அப்படின்னா ரைட். ரைட்டிங்கோட ரூட் வேர்ப் என்னது? ரைட். ரைட்டோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ரிட்டன். புரியுதுங்களா? அப்ப a movie is being written. a movie is being watched by them. they வந்து என்னவா மாறுது? இங்குள்ள ஆக்டிவ்ல உள்ள சப்ஜெக்ட். they வந்து பாசிவ்ல என்னவா மாறும்? தெம்மா மாறும். ஓகேவா? கிளியர் தானே? சரி. ஓகே. நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நமக்கு அங்க ஆம், இஸ், ஆர் வரும். இங்க வாஸ், வேர் வரும். அவ்வளவுதான். ஆம், இஸ், ஆர் வரும். இங்க வாஸ், வேர். அதே பீயிங்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான், பை பிளஸ் சப்ஜெக்ட் தான். அங்க என்ன ரூலோ அதே தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இங்கேயே ஃபாலோ பண்ண போறோம். ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வாஸ் அல்லது வேர். அங்க ஆம், இஸ், ஆர், இங்க வாஸ், வேர். அங்க ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும். ஓகேவா? சரி. இப்ப he was painting the house. he was painting. இதே present continuous-ஆ இருந்தானா என்ன வரும்? he is painting the house வரும். past continuous-ஆ இருக்கிறதுனால past verb என்னது? pastல be verb என்னது? was. அப்ப he was painting the house. ஓகேங்களா? அப்ப be verb என்னது? was painting. was painting the house அப்படின்றது வந்து என்னது? singular. சிங்குலரா இருக்கிறதுனால அதே was தான் வரும். சப்போஸ் இங்க houses அப்படின்றது என்ன வரும்? houses இருந்ததுன்னா வேர் வரும். சிங்குலர் த ஹவுஸ், ஒரு ஹவுஸ் தான் சொல்றாங்க. அப்போ வாஸ். ஓகேவா? he was painting the house. பாசிவா மாறும்போது the house was being painted by him. he வந்து என்னவா மாறி இருக்கு? him-ஆ மாறி இருக்கு. புரியுதுங்களா? he வந்து him-ஆ மாறும், she her-ஆ மாறும், they them-ஆ மாறும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் they were repairing the car.
they were. அவர்கள் என்ன பண்ணாங்க? காரை ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஓகேவா? the car. இப்ப பாசிவா மாறும்போது the car தான் இங்க ஆப்ஜெக்ட். இப்ப the car வந்து என்னது? சிங்குலர். இங்க வேர் இருக்கு. திருப்ப நம்ம இங்க வேர் போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குதோ அதுக்கு அக்ரிமெண்டா தான் என்ன வரணும்? verb வரணும். இங்க ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும்போது என்ன அக்ரிமெண்ட் வருதோ அதை தான் போடணும். the car அப்படின்றது சிங்குலர். so was தான் போடணும். the car was being repaired. repair அப்படின்றது தான் என்னது? root verb. அதோட past participle repaired. புரியுதுங்களா? by them. they வந்து them மாறுது. okay. the next explanation of the rules பார்க்கலாம். ஓகேங்களா? identify the object. explanation of rules. identify the object. இப்போ active is active. in active sentence find the object receiving the action. this becomes the subject in the passive. first வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா subject, verb, object. subjectனா யாரு அப்படின்னா doer of action தான் subject. verbனா என்ன அப்படின்னா நம்ம வந்து யார் வேலை என்ன வேலை செய்யறோமோ அதுதான் என்னது? verb. ஓகேங்களா? action, doing action தான் என்னது? verb. ஆப்ஜெக்ட் யாரு அப்படின்னா ரிசீவர். ரிசீவிங் த ஆக்ஷன் தான் யாரு அப்படின்னா ஆப்ஜெக்ட். முதல்ல வந்து சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அது எந்த டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பீயிங் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். எங்க? பி வேர்புக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் நடுவுல பீயிங் ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸ்ல தான் இருக்குது அப்படின்றதுக்காக. ஓகேவா? கண்டினியூஸ்லாம் இருக்குன்றதுக்காக கிடையாது, கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து என்ன வரணும்? நமக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். அதனால பி வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை நம்ம வந்து ஆட் பண்றோம். ஓகேவா? சரி. The key to converting continuous tense into passive voice is adding being after the helping verb. எதுக்கு அப்புறம் நம்ம being add பண்ணணும்? helping verbுக்கு அப்புறம். is, am, are, was, were. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? being என்றதை add பண்ணணும். ஓகேங்களா? past participleோட structure என்ன அப்படின்னா was அல்லது were வரும். always use the past participle. the main verb is passive sentence. passive sentenceல past participle தான் வரணும். being அப்புறம் கண்டிப்பா past participle. passiveனாவே past participle. ஓகேவா? by வந்து ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா யாரால அந்த வேலை செய்யப்பட்டது, அதாவது இந்த ஏஜென்ட் யாரு, அந்த டூவர் யாரு அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக தான் என்ன பண்றோம்? by. இப்போ வந்து I write a letter. ஓகேவா? இது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல வந்து I write a letter. இது passive வாய்ஸா மாறும்போது a letter is written by me. நான் ஒரு லெட்டர் எழுதினேன், என்னால் ஒரு லெட்டர் எழுதப்பட்டது. அதாவது அந்த ஏஜென்ட் யாரு, யார் அந்த வேலையை செய்தா? நான். என்னால் செய்யப்பட்டது. அதுக்குதான் யாரு அப்படின்றதுக்காக தான் இந்த பைய வந்து ஆட் பண்றோம். புரியுதுங்களா? ஓகேவா? குழப்பல எல்லாம். சரி, ஓகே. இப்ப ஆக்டிவா பாசிவா மாத்தலாம். இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு இல்லையா? she is baking a cake. she is baking a cake. இத வந்து எப்படிமா? இதோட ஆன்சர் என்ன? சி வந்து சப்ஜெக்ட், is baking-ன்றது verb, a cake அப்படின்றது ஆப்ஜெக்ட். இது பாசிவா மாறும்போது a cakeன்றது என்னது? சிங்குலர். அப்ப a cake சிங்குலர் தானே? is வரும். சப்போஸ் கேக்ஸ் அப்படின்னா என்ன வரணும்? ஆர் வரணும். கேக்ஸ்ன்றப்ப என்ன வரணும்? ஆர் வரணும். கேக் அப்படின்றனால இஸ் தான். அப்ப a cake is being baked. baked by. she வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஹர்ரா மாறும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. the teacher is explaining the lesson. the teacher is explaining the lesson. இப்போ வந்து the teacher the subject is explaining the verb, the lesson அப்படின்றது object. the lesson வந்து என்னவா மாறும்? passiveல subject மாறும். அப்ப the lesson is being explained. explainோட past participle explained by the teacher. புரியுதுங்களா? okay. they are cleaning the room. they are cleaning the room. theyன்றது subject, are cleaningன்றது verb, the room அப்படின்றது object. ஓகேவா? இதுல ரிசீவர் யாரு? the room.
அப்ப the room is, இங்க they are வந்திருக்கு. இங்க the room வந்து singular. ஓகேங்களா? அப்போ the room is being cleaned. Cleaning, clean தான் root verb. அப்ப being cleaned by, they வந்து என்னவா மாறும்? them ஆ மாறும். ஓகேவா? ஓகே. past continuous. இதுல வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க is or am is or வரும். இங்க was அல்லது were வரும். அவ்வளவுதான். He was driving the car. அப்ப ஆன்சர் என்ன? The car was being driven by him. He வந்து him ஆ மாறும். They were building a new house. இல்ல சப்ஜெக்ட் யாரு? they were building அப்படின்றது verb. a new house அப்படின்றது object. அப்போ a new house is, a new houseன்றது என்னது? singular. அப்ப where வரமா? வரக்கூடாது. அப்ப a new house was, ஓகேவா? isன்னு சொல்லிட்டேன், சாரி. presentல தான் is, pastல வந்து was. a new house was being built. present, built, dவுக்கு பதிலா என்ன வரணும்? t வரணும். ஓகேங்களா? a new house was being built by, they வந்து என்னவா வரும்? them ஆ மாறும். she was typing the report. ஆன்சர் என்ன? the report was. ஏன்னா இந்த report என்றது singular. the report was being type root verb, past participle typed by, she வந்து என்னவா மாறும்? her ஆ மாறும். typed by her. ஓகேவா? then next perfect tense. perfect தான் உள்ளதிலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? சப்ஜெக்ட் verb தெரியும், ஆப்ஜெக்ட் தெரியும். இதுல வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா மாறும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறும். இந்த has வந்து has have எதுக்கு வரும் அப்படின்னா, has வந்து சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கெல்லாம் has வரும். have எதுக்கு வரும் அப்படின்னா, எக்ஸப்ட் I வந்து இங்க I have தான் வரும், I has வராது. நீங்க தான் சிங்குலர்னு சொன்னீங்களா, அப்ப ஐன்றது சிங்குலர் தானே? அப்படி கிடையாது. ஐக்கு வந்து என்ன வருதான் வரும்? have தான் வரும். I, we, you, theyக்கு have, he, she, itக்கு has. ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா has, plural இருந்தா have. ஓகேவா? சரி. The subject has, have, past participle by plus subject. Passive என்ன வரும்? object has or have been. continuousக்கு being போடுறோம், perfectக்கு been போடுறோம். continuousக்கு being, perfect tenseக்கு been. be verb ஓட past participle என்னது? been. be verb ஓட continuous tense என்னது? being. புரியுதுங்களா? okay. by plus subject. she has completed the project. she has completed the project. answer என்ன? subject என்ன? she has completed the verb. the project அப்படின்றது என்னது? object. இப்ப answer என்ன வரும்? the project. project என்றது singular. அப்ப has தான் வரும். என்னது மட்டும்தான் ஆட் பண்றோம் நடுவுல? been மட்டும்தான் ஆட் பண்றோம். the project has been completed by her. ஓகேவா? ஆக்டிவ்ல என்ன வரும்? next, they have cleaned the room. they have cleaned the room. இல்ல they வந்து subject, have cleanedன்றது verb, the room அப்படின்றது object. passive மாறும்போது the room has been cleaned by them. ஏன் the room? இங்க have இருக்கு, இங்க has இருக்கியா? the room அப்படின்றது third person singular. so நீங்க என்னதான் போடணும் அப்படின்னா has தான் போடணும். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாமா? perfect, past perfect. நம்ம அங்க has, have வந்து present, had வந்து past. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஆக்டிவ்ல வந்து சப்ஜெக்ட், had, past participle, ஆப்ஜெக்ட். பாசிவா வரும்போது என்ன வரும்? ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் had தான், ப்ளூரலா இருந்தாலும் had தான். been, past participle by plus subject. ஓகேவா? he had repaired the car. the car had been. நம்ம என்ன மட்டும் தான் நடுவுல சேர்க்கணும்? been மட்டும் தான் சேர்க்கணும். ஏன் சொல்லியிருக்கேன்? be verb-ஓட past participle form been. ஓகேவா? been repaired by him. they had finished the work. the work had been finished by, they வந்து them ஆ மாறும். future perfect. future continuous நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். futureல continuousக்கு, continuous future continuousக்கு என்ன கிடையாது? passive voice கிடையாது. future perfect. active அதேதான், will அல்லது shall போடணும். subject will or shall, have, past participles, object தான். passive என்னது? object. subject வந்து object ஆவும், object வந்து subject ஆவும் மாறும்.
will or shall have been past participle by plus subject. ஓகேவா? she will have written the letter. she will have. ஒரு பர்ஃபெக்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பர்ஃபெக்ட்னா என்னது? ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டாதான் அது என்னன்னு சொல்லுவோம் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்ன? கண்டிப்பா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். she will have written the letter. passive voice என்ன? the letter will have been written by her. ஓகேவா? will have been. இதுல வந்து presentக்கு என்ன வரும்? have. pastக்கு had. presentக்கு have has. pastக்கு had. futureக்கு will. ஓகேவா? will have. willக்கு அப்புறம் has எல்லாம் வரக்கூடாது. will have தான். ஓகேவா? will have been written by her. they will have completed the assignment. the assignment will have been completed by them. they வந்து என்னவா மாறும்? them மாறும். ஓகேவா? ஓகே. then next convert active into passive. இது வந்து present perfect, past perfect, future perfect கொடுத்திருக்கு. இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். he has painted the house. இந்த சப்ஜெக்ட் இது he, has paintedன்றது verb, the houseன்றது object. என்ன வரும்? the house has been painted by him. அவ்வளவுதான். they have answered all the questions இருக்கா? all the questions yes plural. அப்ப they have தான் வரும். all the questions have been answered by them. she has made a cake singular. a cake has been made by her. ஓகேவா? இதே மாதிரி past tenseக்கும் futureக்கும் ட்ரை பண்ணுங்க. thank you for watching. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா வரும். நீங்க வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்ல கிராமர்ல நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? thank you for watching. thank you.